டக்குன் சிட்டாங் சிட்டாங். வேலை சுத்தமா இருக்கும். அங்க தட்டி விட்டு இங்க பாக்குறேன். கையாலே உருக்குறாரு. பார்த்து சீவுங்க, சேர்த்து சீவிட போறீங்க. என்னப்பா தலையில துண்ட போட்டுருக்க? ஊர்ல எத்தனை பேர் தலையில துண்ட போட்டு திரியுறாங்க. எவனுக்காவது இந்த கெட்டப் வந்துருக்குதாடா? அத சொல்றேன். நான் ஒரு செஃப்பாவே உணர்றேன். எதுக்கு அந்த வரலாம் சிங்கமா? இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேகி தான் செய்ய போறோம். ஏய் என்ன ஊத்தணுமாடா? என்ன சேர்க்காத, என்ன சேர்க்காத. ஃபர்ஸ்ட் ஐயோ ரெண்டுமே போடுங்க. நான் வேலை செய்து மத்தது அப்படியே இருக்கு. ஏண்டா உப்பு இதுலயே நம்ம போடணுமா இல்ல உப்பு அதுலயே வருமா? அடுப்படியில உட்காரும் போதுதான் பொண்ணுங்களோட அருமை என்னன்னே தெரியுது. இவர வெடிக்கிறா மூஞ்சில போட்டுருந்தோம். மேகியை பிரிச்சு ஒரு கழுவிக்குமா பேசாம? இப்ப தண்ணி ஊத்துறதா இல்ல மேகியவே போட்டுட்டா? கேக்குற கேள்விக்கெல்லாம் எங்கள்கிட்டயே பதில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இவர் போற ஸ்பீடுக்கு ரொம்ப கவனமா பாருங்க. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. எல்லாம் போட்டாச்சு. இப்ப லைட்டா தண்ணியை லைட்டா நக்கி பார்க்கலான்னு இருக்கேன்டா. சும்மா அவன நோச்சு நோச்சுன்னு குத்தி முத்தியா ஒரே சொருகு கதை முடிஞ்சது. என்ன கருமையா இது? இன்னும் ஒரு 3 நிமிஷத்துல ரெடி ஆயிடும் நினைக்கிறேன். தண்ணிலாம் தெப்ப குள மாட்டம் நல்லா தேங்கி நிக்குது. இதெல்லாம் எப்ப வடிகிறது? சாப்பாடு கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு யாராவது கூப்பிட்டு கொடுத்துடலாமான்னு இருக்கு. பசிக்குதையா? கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்து அப்படியே திருப்பி விடு. பிச்சைக்காரனுக்கு போட்டா புண்ணியமா? போடுங்கயா. இதை சாப்பிட்டுட்டு நம்மளே சாவதாண்டா போறோம். இதுல அவங்களே சாவடிக்கலான்னு இருக்கீங்களா? சாவடிக்கிறதுக்கு 1000 வழிங்க இருக்குடா. இப்படி சாப்பாடு போட்டாடா சாவடி. அப்பா வாசனை கம கமன்னு வருது. நாக்குல எச்சு வருது. கொஞ்சங்கள சாப்பிட்டு பாக்குறேன். இப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கே ஞாபகம் வருது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 2500 ரூபா வேலைக்கு சேர்ந்தேன். அப்போ வந்துட்டு காலையில சாப்பாடுலாம் கிடையாது. 10 ரூபா மேகியை வாங்கி செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துட வேண்டியதுதான். ஏன்னா டீ எல்லாம் குடிச்சா அந்த அளவுக்கு வயிறு ரொம்ப அது. காலையில சாப்பாட்டுக்கு வெறும் 10 ரூபா தான். அப்புறம் அதுவே நாளடைவுல பழக்கம் ஆயிடுச்சு. பல நாட்கள் அப்படியே தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். காலையில மதியம் சாயந்தரம் வெறும் நூடுல்ஸாவே சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏய் இந்த தண்ணி குறையுமா குறையாது? பேசாம எடுத்து பாதி கீழே ஊத்திடுவோமா? பிரியாணி உட்ஸ்ல சாப்பாடு செஞ்சதுக்கு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி we have to clear up நல்லா ஏன்னா நம்முடைய கெஸ்ட் யாராவது வருவாங்க அவங்க. இன்னொரு என்ன கஷ்டமான வேலைன்னா இதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கழுவி வைக்கிறது தான். கலை அலங்காரம். தண்ணி போட்டு ஊற போட்டு போக வேண்டியதான். என்ன சொல்றேன்? Oh shit. Here we go again. நினைக்கிறேன் பார்க்கலாம். எச்சு ஊறுதா? எதுக்கு உன காரி துப்புற? சொல்லிட்டு போச்சுடா. சின்ன ஒரு நான் இடிக்கியே வச்சிருந்தாலும் கருத்துல வச்சு எடுக்கிற மாதிரி வரல. நினைச்சுக்கோ உண்மையாலுமே செம்மையா இருக்கும்னு நினைச்சேங்க. வதக்குன்னு அள்ளி தின்னுங்க. இதுக்குதான் அத்தனை கேள்வி கேட்டுட்டு இருந்தியா? வெக்கமா இல்ல உனக்கு?